வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம். தன்னோட நிழலை பார்த்து தன்னை ஒரு பெரிய ராஜான்னு நினைச்சுக்கிட்ட ஒரு நரியோட கதை இது. நம்ம தமிழ் கலாச்சாரத்திலிருந்து வர்ற இந்த நீதி கதை நாம பார்க்கறதுக்கும் நிஜத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் அதனால வர்ற ஆபத்துகளையும் ரொம்ப அழகா சொல்லுது. சரி வாங்க அந்த மாய உலகத்துக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கதைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நிழல், வெறும் ஒரு பிம்பம், ஒருத்தரை ராஜாவாக்க முடியுமா? கேக்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம். ஆனா இந்த கேள்விதான் நம்ம கதையோட மையப்புள்ளி. இதோ பாருங்க, இதுதான் அந்த முதல் எண்ணம். நம்ம கதையோட ஹீரோ அந்த நரி தன்னோட நிழலை பார்த்ததும் அது மனசுல எழுந்த முதல் கர்வம் இதுதான். சரியா இந்த இடத்துல இருந்துதான் தோற்றத்துக்கும் உண்மைக்கும் நடுவுல ஒரு பேராபத்தான விளையாடு ஆரம்பமாகுது. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். நிழலின் மாயை. இங்கதான் கதையே ஆரம்பிக்குது. சாயங்கால நேரம் சூரியன் மெதுவா மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்தி சாயிற நேரத்துல நம்மளோட நிழல் எப்படி இருக்கும்? ரொம்ப நீளமா நம்மள விட ரொம்ப பெருசா தெரியும் இல்லையா? அதே மாதிரி ஒரு நேரத்துல தான் நம்ம நரி காட்டுல நடந்து போகும்போது தன்னோட நிழலை பாக்குது. அடுத்த பகுதிக்கு போலாம். கர்வத்தின் தொடக்கம். இப்போ அந்த சின்ன மாய ஒரு பெரிய அகந்தையா மாறப்போகுது. அந்த நிழல் கொடுத்த போலியான பெருமையில நரியோட நடையே மொத்தமா மாறிடுச்சு. அது வரைக்கும் ஒரு சாதாரண நரியா இருந்தாது இப்போ தன்னை ராஜான்னு நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி திமிரா கர்வத்தோட காட்டுக்குள்ள சுத்த ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. நரி போற வழியில சிங்கத்தை பாக்குது. சிங்கம் அதை கண்டுக்காம போகுது. உடனே நரி என்ன நினைக்குது? ஆஹா, என்னோட இந்த பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து சிங்கம் பயந்து ஓடிருச்சு அப்படின்னு. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? பாவம், அந்த சிங்கம் அப்பதான் ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்ட களைப்புல போயிட்டு இருந்துச்சு. பாத்தீங்களா, நரி யோசிக்கிறதுக்கும் உண்மைக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. அந்த தைரியத்துல நரி என்ன பண்ணுச்சு தெரியுமா? காட்டுல இருக்கிற மத்த எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு ஒரு அறிவிப்பு செய்யுது. இனிமே இந்த காட்டுக்கு நான் தான் ராஜான்னு சொல்லுது. இது அதோட கர்வத்தோட உச்சம். ஆனா அதுக்கே தெரியாம இது அதோட வீழ்ச்சியோட ஆரம்பம். ஆனா மத்த விலங்குகள்லாம் இதை சும்மா ஏத்துக்கல. கூட்டத்தில இருந்த ஒரு மான் எழுந்து நரிக்கு ஒரு சேலஞ்ச் விடுது. சரி, நீ ராஜாவா? அப்போ போய் சிங்கத்தையே உனக்கு முன்னாடி தலவணங்க வை பாப்போம். அப்படி செஞ்சா நாங்க எல்லாரும் உன்னை ராஜாவா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. இப்போ பாருங்க, இந்த சவால் தான் நரிய அதோட அழிவு பாதைக்கு கூட்டிட்டு போக போகுது. அடுத்த கட்டம் சிங்கத்துடனான சந்திப்பு. இப்போ அந்த மாயை நிஜத்தை சந்திக்க போகுது. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அடுத்த நாளே நரி சிங்கத்தை தேடி போய் கெத்தா அது வர்ற வழியில நிக்குது. ஆனா ஒண்ணு, இந்த தைரியம் அதோட நிஜமான பலத்திலிருந்து வரல. அது முழுக்க முழுக்க ஒரு மாயையிலிருந்து வந்தது. சிங்கம் கிட்ட வந்த உடனே நரி ரொம்ப திமிரா ஒரு கட்டளை போடுது. ஏன் முன்னாடி தலை வணங்கு. யோசிச்சு பாருங்க, காட்டுக்கே ராஜா கிட்ட போய் இப்படி ஒரு ஆர்டர். இதுதான் கர்வத்தோட கடைசி கட்டம். இத கேட்டதோ சிங்கத்துக்கு பயங்கர கோபம். இருந்தாலும் அது நரிக்கு ஒரு கடைசி சான்ஸ் கொடுக்குது. சரி, நான் உன்னை மன்னிக்கிறேன், இப்பவே இங்கிருந்து போயிடுன்னு சொல்லுது. பாவம் நரி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ். சரி, இப்ப 4வது பகுதிக்கு வந்தாச்சு. உண்மையின் வெளிப்பாடு. இங்கதான் அந்த மாயங்கிற திரை கிளிய போகுது. அந்த ஷாக்கிங்கான விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சயின்ஸ் கேள்வி. மத்தியானம் கரெக்டா உச்சி வெயில்ல சூரியன் நம்ம தலைக்கு நேரா மேல இருக்கும்போது நம்ம நிழல் எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கரெக்ட். சிங்கத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நரி யதார்த்தமா தன்னோட நிழலை கீழே பாக்குது. நேரம் நண்பகல். சூரியன் தலைக்கு மேல. அதோட நிழல் அதோட உண்மையான சின்னஞ்சிறு உருவத்தை அப்பட்டமா காட்டுச்சு. அந்த ஒரு செகண்ட்ல அதோட மொத்த மாயையும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. நரிக்கு உண்மை புரிஞ்சு பயத்துல உறைஞ்சு நிக்கிறதுக்குள்ள அது பண்ணன திமிரால பொறுமையை இழந்த சிங்கம் ஒரே அடியில அதோட கதைய முடிச்சிருச்சு. ஒரு மாயையில ஆரம்பிச்ச கர்வம் இப்படி ஒரு சோகமான முடிவுல முடிஞ்சது. கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. கதையோட நீதி. இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஆழமான பாடம் என்ன? இந்த கதையோட மாரல் ரொம்ப சிம்பிள். நம்மளோட முட்டாள்தனமான எண்ணங்கள் ரொம்ப பெருசா ஆகும்போது ஒரு சின்ன தப்பு கூட நம்மள ஒரு பெரிய அழிவுக்கு கொண்டு போயிடும். நரி தன்னை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டது அதோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சது. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம் இல்லையா? சரி, இந்த கதையை நாம முடிக்கும் போது நம்ம எல்லாரும் நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்மள நாமளே ரொம்ப பெருசா நினைச்சுக்க வைக்கிற அந்த நிழல்கள் எது? ஒருவேளை சோஷியல் மீடியால நாம காட்டுற இமேஜா இருக்கலாம், இல்லனா நம்ம திறமைகளை பத்தி நாமளே தப்பா கணக்கு போட்டு வச்சிருக்கிறதா இருக்கலாம். நம்மள பத்தின நம்ம மதிப்பீடு நிஜத்துல இருக்கா, இல்ல இந்த நரியோட நிழல் மாதிரி வெறும் மாயையில இருக்கா? யோசிச்சு பாருங்க.